அப்புறம் இன்னொன்னு, இப்ப நீங்க சொன்னதுலருந்து, ஆ சளி அப்படிங்கிறது நமக்கு ஆன்டிபயோட்டிக் தான் அது. ஏன்னா, அதுதான் நெறையா விஷயங்கள்ல நமக்கு உதவிகரமா இருக்குது. ஆனா, சித்தர்கள் வந்து யமன் கோலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, நாம இயல்பாக பார்க்கக்கூடிய சளியும், அவங்க சொன்ன யமன் கோலையும் 2ம் ஒண்ணாங்கயா? ஆ சளி இத முத்துனா தான் அது கோழைங்கிறது ஆகுது, கபம்ன்னு ஆகுது. அதனால கபம், சிலேத்துமம் பிடிச்சு நீர் சத்தியினால வரக்கூடியது தான், நீர் உற்பத்தியாகி வரக்கூடியது தான். இப்ப பாக்டீரியா, கிருமி எல்லாம் பார்த்து தொளைச்சு எடுக்கும்போது தான், அந்த நீர வழிஞ்சு அந்த பாக்டீரியா, அந்த வைரஸ வந்து அழிக்கிறதுக்கு தான் நீர் சுரக்குது. அந்த நீர் சுரக்கிறது தான் சளி நீரா நமக்கு வருது. அதே மாரி அந்த யாராவது இறந்து போக மாட்டேங்கிறாங்கன்னு, உயிர் போ மாட்டேங்குது, சிரமப்பட்டுருக்காங்கன்னா, கரணை கொலை பண்ற மாரி பழைய காலத்துல ஒரு டெக்னிக்கலா வந்து இளநீரு, பாலு இது போன்றவைய ஊத்தி அந்த இடத்துல சளிய அடக்கி வைப்பாங்க. சளி குபு குபுன்னு உருவாகும். இன்னைக்கு கூட காலையில ஒரு Instagramல தவறாக ஒரு இது பதிவு போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன ஐஸ் கட்டி எடுத்து உங்க வாய்க்குள்ள ஒரு 3 நிமிஷம் வைங்க. அப்படி வச்சீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற சளி எல்லாம் வெளிய வந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. உண்மையில அந்த நாக்கு வந்து அந்த இடத்துல மரத்து போயிரும். நாக்கோட சுவை நரம்புகள்லாம் பாதிக்கப்படும். அப்படி செய்யக்கூடாது. அந்த சளி, கபமெல்லாம் அந்த குளிர்ச்சி பட்டதுனால புதுசா உருவாகுதுன்னே சொல்லலாம். அது வந்து அடைக்கும். அதனால இவங்க அந்த சளி, கபம்லாம் வெளிய வந்துரும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ்ஸா நெனச்சுட்டு சொல்றாங்க. அது தவறு. அப்படி அல்ல. சரிங்களா? சாதாரணமா பச்சை நிலக்கல்ல சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சுன்னா சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. அது இந்த பிளஸ் தான் அது. அப்படி சளி பிடிச்சு வெளிய வர்றது நல்லது. அதே மாரி பாத்ரூம் வயித்தால போகும் பச்சை நிலக்கல்ல சாப்பிட்டீங்கன்னா. அது நல்லது தான். அதுவும் சுத்தம் பண்றது தான். அப்படி இயற்கையா பண்ணலாம். இது வந்து செயற்கை ஆர்டிபிஷியலா ஐஸ் கட்டி வச்சு பண்றது பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல அந்த பாலோ, இளநீரோ ஊத்தி அவங்களுக்கு படுத்திருக்கும்போது ஊத்துனா என்ன ஆகும்னா, அந்த குதத்துவாரத்துல போயிட்டு, அந்த கபம் புருவ மத்தியில இருக்கிற கபம், என்ன அப்புறம் அந்த பிரம்மரந்திரத்துக்குள்ள இருக்கிற கபம், இது ஏற்கனவே இருக்குது. இப்ப அதிகமா உற்பத்தி ஆகி மண்டைக்குள்ள இருக்கிற எல்லா கபமும் சேர்ந்து, அங்க வந்து ஃபுல்லா அடைச்சுக்கும். அப்ப இங்கருந்து பீடலகோடிருந்து போக்கூடிய பிராணனாகப்பட்டது பிரம்மரந்திரத்த தட்டி தொறக்க முடியாம, ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் அந்த அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு ஜல்லடை மாரி இருக்கிற இடம் உறிஞ்சிட்டு இருக்கும். அந்த உறிஞ்சறத கூட இந்த சளி, கபம் போய் நெறைய வந்ததுனால, லேசா உறிஞ்சி கொஞ்சம் அந்த ஜீவன் இருக்கிறது, கடைசியா ஒரு துளி இருக்கிறதுக்கு, அது கொஞ்சம் உயிரோட இருக்கிறான்னு இருக்கும். அதையும் இவங்க அந்த உறிஞ்ச கூட தடுத்துடுறாங்க. அப்போ உறிஞ்ச கூட முடியாம தடுத்து விட்டதுனால, அவருக்கு ஜீவன் வாய் வழியாவோ, மூக்கு வழியாவோ, வேற ஏதாவது கீழ் தொலை வழியாவோ எப்படியோ போய் சேர்ந்துருது. அதனால தான் அவங்களுக்கு பிராணன். அப்ப யமன் கோழைங்கிறது அங்க வந்து கபம் அடைத்து தான் போகுது இல்ல கடைசி நேரத்துல. அப்ப அதனால தான் ஜீவனுடைய உள் மார்க்கத்தை நன்றாக்க வேண்டியது. சிறுநீரக உற்பத்தி தளம் தொட்டு புருவ மத்தி தலைக்கு உள்ளில் ஆகாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய உள் மார்க்கத்தை நன்றாக்க வேண்டியது. அதுக்கு தான் சாமி சொல்றாரு. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். சாக போற நேரத்துல சங்கரா சங்கரனா வருமான்னு அதுக்கு தான் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம அந்த பாதைய எப்போதுமே பயிற்சி பண்ணி, அந்த மனம் அந்த பழக்கத்துல இருக்கிறதுனால, நமக்கு சளி, கபம் எல்லாம் நீக்கி, ஆன்டிபயோட்டிக் நமக்கு இயற்கையிலேயே அதிகமா இருக்கிறதுனால, பிராணனும், மனமும் ஏற்கனவே அங்க போய் பழக்கம் இருக்கிறதுனால, நம்ம எனர்ஜி நல்ல ஆற்றல் சேமிச்சிருக்கிறதுனால, வெப்பமும் உடம்புல தங்கி இருக்கிறதுனால, காந்த சக்தி, ஜீவகாந்தம் பவர் இருக்கிறதுனால, அப்ப அது அழகா நமக்கு தட்டி திறந்து பிரம்மரந்தத்துல போயி, சத்து போகாமல் மரணம் அடைந்தால் அவருக்கு சமாதி வைக்க வேண்டும்ங்கிற இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துர்றோம். அதனால தான் யமன் கோழை. வேற தனியாக ஒரு யமன் இல்லை. அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது பிரம்மரந்தனம் தடைப்பட்டு தான் நமக்கு உயிர் போகிறது. அப்படின்னு தான் இதோட தாத்பரியம். காகபுஜதர் பெருநூல் காவியம் 1000த்துல சொல்லியிருக்கிறார். சரிதானா? நன்றிங்கய்யா.